காவிரி தாயின் கரையில் 5 நதிகள் ஒன்றாக சங்கமிக்கும் திருவையாற்றில் சிவபெருமான் கருணையின் வடிவமாக எழுந்தருளி இருக்கிறார். அங்கு அவர் ஒரு தனி அருள் நிலையாக நிற்கிறார். அந்த அருள் வடிவமே ஆட்கொண்டேஸ்வரர். இந்த பெயர் ஒரு சிலையை மட்டும் குறிக்கவில்லை. பயத்தில் உறைந்த மனிதனை அன்பால் தன் வசப்படுத்தி அவன் உள்ளத்தில் இருந்து மரண அச்சத்தை அகற்றும் இறைவனின் செயலையே இது வெளிப்படுத்துகிறது. சுசரிதன் என்ற ஒரு அந்தன சிறுவன் சிறு வயதிலேயே தாயையும் தந்தையையும் இழந்து உலகில் தனிமையாக வாழ்ந்து வந்தான். வாழ்க்கை அவனுக்கு சுமையாகவும் நாள்தோறும் பயமாகவும் மாறியது. அந்த வேதனையிலிருந்து விடுபட இறைவனை தேடி அவன் தலயாத்திரை மேற்கொண்டான். ஒரு இரவில் உறக்கத்தில் யமன் அவனுக்கு கனவில் தோன்றி இன்னும் 5 நாட்களில் அவன் உயிர் தன்னிடம் வரும் என்று கூறினான். அந்த வார்த்தை அவனது மனதை உலுக்கியது. விழித்த பிறகு அவனுக்கு தூக்கம் இல்லை. மரண பயம் அவன் உள்ளத்தில் குடிகொண்டது. அப்போது அவன் உணர்ந்தான், தன் உயிரை காப்பாற்ற மனித சக்தி எதுவும் போதாது, இறைவனையே சரணடைவேன் என்று முடிவு செய்து திருவையாற்றை அடைந்தான். தெற்கு கோபுரம் அருகே நின்றபடி பஞ்சாட்சரத்தை ஜபித்து முழு மனதோடு சிவனை நினைத்து வந்தான். நாட்கள் நகர்ந்தன. யமன் சொன்ன 5ஆம் நாள் வந்தது. அவன் உயிரை பறிக்க யமன் தோன்றிய அந்த நொடியில் திருவையாற்றின் தெற்கு கோபுர வாசலில் சிவபெருமான் அருள் வடிவமாக வெளிப்பட்டார். அவர் கோபத்துடன் அல்ல, கருணையுடன் நின்றார். யமனை அடக்கினார், ஆனால் அழிக்கவில்லை. அந்த தருணத்தில் சிவபெருமான் கூறினார், சரணடைந்த உயிரை எவராலும் தொட முடியாது. இத்தலத்தை நாடி வருவோருக்கு இனி யமபயம் இருக்கக்கூடாது. யமனுக்கும் அந்த கட்டளை இட்டார். சுசரிதனை ஆசீர்வதித்து அவன் வாழ்வை முக்தி வெளியில் திருப்பினார். அந்த நாளிலிருந்து திருவையாற்றில் ஆட்கொண்டேஸ்வரர் என்ற திருநாமம் நிலைத்தது. அவர் தண்டிப்பவர் அல்ல, மாற்றுபவர். மரணத்தை நினைத்து அஞ்சும் மனதை அருளால் தன் வசப்படுத்தும் சிவன். அதனால்தான் இன்றும் ஆட்கொண்டேஸ்வரர் சந்நிதியில் எப்போதும் குங்குலிய புகை நிறைந்திருக்கும். அந்த புகை பரவும் எல்லை வரை விஷபயமும் இல்லை, யம பயமும் இல்லை என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அந்த அருளின் எல்லையே அது. இன்றும் திருவையாற்றில் கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் முதலில் ஆட்கொண்டேஸ்வரரை வணங்கும் மரபு தொடர்கிறது. காரணம், உள்ளத்தில் இருக்கும் பயம் முதலில் நீங்க வேண்டும். பயம் நீங்கிய பிறகு இறைவனை முழுமையாக அணுக முடியும். ஆட்கொண்டேஸ்வரர் என்பவர் யமனை அடக்கியவர் மட்டுமல்ல, மரண பயத்தை கரைக்கும் கருணை, சரணடைந்த உயிரை தன் அருளால் ஆட்கொள்ளும் சிவன், அன்பால் மனிதனை மாற்றும் இறைவன். அதனால்தான் திருவையாறு இன்றும் யமபயம் நீங்கி முக்தி வழிகாட்டும் தலமாக ஒளிர்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.